Hey Chingus, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லீப் டேல ஃபைனல் எபிசோட். இந்த எபிசோட்ல வந்துட்டு நிறையவே எமோஷனல் அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும். சோ அழறதுக்கு ரெடி ஆயிருங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஓசோன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்கல்ல, அவங்க இப்போ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றாங்க. அந்த இடம் பாலைவனம் கிடையாது. அந்த இடம் நார்மலான ஒரு இடம் மாதிரி தான் இருக்கு. யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கு. ஓசோனுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்களா. நிறைய மக்கள்லாம் அங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனா யாரோட ஃபேஸுமே ஓசோனுக்கு கரெக்டா தெரியல. அப்போ ஒரு பையன் வந்துட்டு சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். அந்த பையனோட ஃபேஸுமே கரெக்டா ஓசோனுக்கு தெரியல. டக்குனு ஓசோன் முழிச்சிடுறாங்க. டே பக்கத்துல இருந்துட்டு ஓசோன் ஒன்னும் இல்ல தானே, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு ஓசோன் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. நைட்டும் நீ நிறைய நேரம் தூங்கி போயிருந்த, நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா, நீ ஏதாச்சும் பாத்தியா, ஸ்டார்ஸ் ஏதாவது உன்கிட்ட பேசுச்சான்னு. ஓசோனும் ஆக்சுவலி என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ ட்ரீம் சொல்றாங்க, இவன் கிட்ட பேசுறத கூட அப்புறமா பாத்துக்கலாம், இவன் நிறைய நேரம் தூங்கி போயிருக்கான், சோ இவனோட உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம விசாரிச்சாகணும். நைட் உடனே ப்ரொஃபசருக்கு கால் பண்ணு. நைட்டும் ஓகே நான் ப்ரொஃபசருக்கு கால் பண்றேன் அப்படின்னு போக போறாங்களா. அப்போதான் ஓசோன் சொல்றாங்க, ஆக்சுவலி நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாலைவனத்துக்கு போனேன். அங்க நான் டேயோட சின்ன வயசு பையனை பார்த்தேன். அவன் என்கிட்ட டேக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொன்னானு. டேக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னா அவன் வேற ஏதாவது சொன்னானான்னு கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நான் இனி ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல யாரோ ஒரு பையன் இப்படி அப்படின்றாங்க. டேயும் பைசைக்கிளா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா அந்த பையன் சைக்கிள்ல வந்தான், ஆனா அவனோட ஃபேஸை நான் பார்க்கலன்னு. டேயும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ ஒரு பாலைவனத்துக்கு போயிருக்க, அங்க நாங்க ரெண்டு பேருமே எங்களோட சின்ன வயசு பையனை பார்த்த மாதிரி நீ என்ன பார்த்திருக்க. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்கு போயிருக்க, அங்க பைசைக்கிள்ல ஏதோ ஒரு பையன் போயிருக்கான், கரெக்டான்னு கேட்கறதுக்கு ஓசோன் ஆமா, அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. நைட்டும் சரி இதை பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இவனோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம், நான் ப்ரொஃபசருக்கு கால் பண்றேன் அப்படின்னு ப்ரொஃபசருக்கு கால் பண்றாங்க. அங்க போனா ப்ரொஃபசர் செக் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, இவனோட மூளை நல்லா தான் இருக்கு, உடம்பு நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லன்னு. வாட்டும் அதேடா இவ்ளோ டென்ஷனா சொல்றேன்னு கேக்குறதுக்கு ப்ரொஃபசர் சொல்றாங்க, எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல, இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாளைக்கு லீவ் டே, இன்னைக்கு இவனுக்கு மயக்கம் வந்திருக்கு, நிறைய நேரம் தூங்கி போயிருக்கான், சோ இவனுக்கு எதனால இப்படி ஆச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாதான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த எதுவுமே இல்லாம இவன் நார்மலாவே மயக்கம் போட்டு விழுறான் அப்படின்னா லீவ் டே இவனை ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா நம்மளால எப்படி காப்பாற்ற முடியும், என்ன பிரச்சனைனே தெரியாம எப்படி காப்பாற்ற முடியும், அதனாலதான் நான் டென்ஷன் ஆயிருக்கேன்னு சொல்றாங்களா. வாட்டும் நீ சொல்றதும் கரெக்ட் தான், டே உன்னோட கனவுல வந்துச்சுல, நீ என்ன பண்ணணும் அப்படின்றது உனக்கு தெரியும், உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதான் கேக்குறாங்க. டேயும் இல்ல எனக்கு இப்போ வரைக்குமே எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்களா. நைட்டும் டே ரொம்ப யோசிக்காத, அதான் நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்குல்ல, நாளைக்கு லீவ் டே, நாளைக்கு நம்ம லவ் பண்றவங்கள மயக்கம் போட வச்சு அவங்க இறந்து போன மாதிரி லீவ் டே ஏமாத்திட்டோம்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறமா நம்மளால கண்டிப்பா இதுல இருந்து வெளியில வர முடியும், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு. டேயும் ஆமா நம்ம நாளைக்குள்ளதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு லீவ் டேக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. சோ இப்போ வீட்டுக்கு போயாச்சா, ரெண்டு பேருமே செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. டேயும் நைட்டும் ட்ரீமுக்கு இந்த மாதிரி டென்ஷனா இருக்கிறதெல்லாம் பிடிக்காதுல்ல, அதனால மெதுவா ஓசோன் கிட்ட சொல்லி, ஓசோன் இன்னைக்கு நம்ம ஜாலியா நமக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோமான்னு கேக்குறதுக்கு ஓசோனும் ஓகே நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடலான்னு. சோ ட்ரீம் நைட் கிட்ட நைட் நீ என்ன சொல்றன்னு கேக்குறதுக்கு நைட்டும் ஓகே சொல்லிடுறாங்க. ஓசோன் கிட்ட சொல்லி டே கிட்ட கேளுன்னு சொல்ல, ஓசோன் டே கிட்ட உனக்கு என்ன வேணும் சாப்பிடுறதுக்குன்னு கேட்க, டேயும் நீ ஆர்டர் போடுன்னு. ஓசோனும் அதெல்லாம் முடியாது, உனக்கு என்ன வேணும் அப்படின்றத நீ தான் சொல்லணும், சொல்லுன்னு கேட்ட உடனே டேயும் சரி கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா 4 பேருமே சேர்ந்து நிறைய ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஓசோனுக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு, எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா டே நீ எதுக்காக ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ண அப்படின்னு கேட்க, டே சொல்றாங்க, நான் சின்ன வயசுல அப்பா உயிரோடு இருக்கும்போது நான் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோயே, என்னை கூட்டிட்டு போயிட்டு ஃப்ரைட் சிக்கன் வாங்கி கொடுப்பாங்க, எனக்கு பிடிச்ச வரைக்கும் நான் நல்லா சாப்பிடுவேன், ஆனா அதுக்கப்புறமா நான் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டதே கிடையாதுன்னு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சா. ஆனா நைட் சொல்றாங்க, அதுக்கப்புறமா நீ எக்ஸாம்ல நல்ல மார்க்கே எடுக்கலையான்னு. எல்லாரும் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நைட் வந்துட்டு நல்லாவே காமெடி பண்றாங்க. அப்போ ஓசோன் சொல்றாங்க, என்னோட நம்பர் 1 தம்பிக்கு நான் ஃப்ரைட் சிக்கன் கொடுக்குறேன், நீ நல்லா சாப்பிடுன்னு. டேயும் என்னோட நம்பர் 1 அண்ணாவுக்கு நான் ஸ்பெகட்டி கொடுக்குறேன், நீயும் நல்லா சாப்பிடு அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிக்கிறாங்களா. ட்ரீம் நைட்டை பார்த்துட்டு என்னோட நம்பர் 1க்கு நான் இதை சாப்பிட கொடுக்குறேன்னு. ஆனா நைட் எதுவுமே சொல்லாத உடனே எல்லாரும் முறைச்சு பாக்குறாங்க. நைட்டு சரி நானும் இப்ப சொல்லணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட நம்பர் 1 பர்சனுக்கு நான் இதை சாப்பிட கொடுக்குறேன், நல்லா சாப்பிடு ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே செமையா பண்றாங்களா. அதுக்கப்புறமா டே சும்மா இருக்காம, நைட் நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்காக நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லீவ் டேயை நான் வேற யார் கூடயாவது ஷேர் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கே தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப கேவலமானவன் செல்ஃபிஷ் அப்படின்றாங்க. நைட்டும் டே அப்படின்னு ஆரம்பிக்க, டேயும் சரி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தான், அதுக்கப்புறமா நீ ரொம்ப நல்லவே அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு, நீ ஓசோனை உன்னோட அண்ணா மாதிரி பாக்குறல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க. ட்ரீமும் நைட் கிட்ட நீ ஏதாச்சும் சொல்லுன்னு சொல்றதுக்கு நைட்டும் நான் என்ன சொல்றதுன்னு கேக்குறாங்களா. ட்ரீமும் அதான் அவன் சொல்லியிருக்கான்ல ஏதாச்சும் சொல்லுடா அப்படின்னு சொன்ன உடனே
உடனே நைட்டும் சரி சரி நீயும் எனக்கு லீவ் டேயை ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உன்னை தவிர வேற யாராச்சும் இருந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிச்சிருப்பேன் அப்படின்றது எனக்கே தெரியலன்னு. அப்போ ஓசோனும் ட்ரீம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. ட்ரீமும் ஓசோனும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓசோன் கூட நான் நிறைய விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதுக்கப்புறமா போதும் போதும் எல்லாரும் சாப்பிடுங்க, ஸ்பீச் எல்லாம் போதும்னு சொன்ன உடனே டே சொல்றாங்க பா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிக்கலான்னு. அதுக்கு நைட்டும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்களா. இவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க, ஏன்னா நைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா எல்லாருமே தூங்க போயாச்சு. இப்போ டே குளிக்கிறதுக்காக ஷவர்ல வந்து நிக்கிறாங்களா. அப்போ குட்டி டே சொல்லியிருப்பாங்கல்ல உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும், அது மட்டும் இல்லாம ஓசோன் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு. அதை யோசிச்சு பாக்குறாங்க, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டாங்க, ஆனா ஒண்ணுமே தெரியலையே. அதனால பயந்து போய் நின்றுட்டு இருக்கும் போது லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஐயோ லீவ் டே திரும்பவும் வந்துருச்சா அப்படின்னு கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஓசோனோட வேலையா இருக்கும். டேயும் ஓசோன் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு. அதுக்கு ஓசோனும் நீ எதையாச்சும் யோசிச்சுட்டு இருப்ப அப்படின்றது எனக்கு தெரியும், அதனாலதான் உன்னை டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு. டேயும் எல்லாம் தெரிஞ்ச பெரிய மனுஷரே, சரி சரி நான் ஓவரா யோசிக்கல, நீங்களும் என்னை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க, போங்க போயிட்டு தூங்க போங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு பெட்டுக்கு போயாச்சு. ஓசோனுமே தூங்க வந்தாச்சா. டே சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்ப வரைக்குமே எனக்கு தெரியல என்ன பண்ணணும் அப்படின்னு, ஆனா நாளைக்கு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன்னு. ஓசோனும் நானும் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், ஓசோனும் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு. சரி என்னன்னு சொல்லுன்னு கேக்குறாங்களா. அப்போ ஓசோன் சொல்றாங்க நாளைக்கு ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன் நானு. டேயும் ஏய் அப்படின்றாங்க. ஓசோன் டக்குன்னு அவங்களோட வாயில அடிச்சுட்டு டேயோட வாயையும் பொத்தி வைக்கிறாங்க. டேயும் என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்களா. ஓசோனும் ஒருவேளை நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயே, எதுவும் ஆகாது எனக்கு தெரியும், ஆனா ஒருவேளை ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஓ மேல உள்ள தப்பு கிடையாது, நீ எதுவுமே பண்ணல, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ என்ன நல்லா பாத்துக்கிட்ட, இத்தனை வருஷங்கள்ல நீ என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருக்க, அதனால நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா ஓ மேல நீ பழிய தூக்கி போட்டுக்காத, நீ அதுக்கப்புறமா சந்தோஷமா லைஃப வாழணும், என்னை பத்தி மறந்துரு, அதுக்கப்புறமா நீ டெய்லி நல்லா சாப்பிடணும், காலேஜ்க்கு போகணும், ஜாலியா இருக்கணும் சரியான. இதை கேட்ட உடனே டேக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஓசோன் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஓசோன் சொல்லியிருப்பாங்க என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணதே நீதான் அப்படின்னு. டேய பார்க்க கூட மாட்டாங்க. ஆனா இப்போ எனக்கு ஏதாச்சும் ஆனா கூட ஓ மேல எந்த தப்பும் போட்டுக்காத, ஓ மேல எந்த பழியையும் போட்டுக்காத, நீ அழாத அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால டே சொல்றாங்க இல்ல அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு. ஓசோனும் எதுவும் நடக்காது, ஒருவேளை ஏதாச்சும் நடந்துருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல இருக்கட்டும், அதை அப்படியே விட்டுரு, இது ஓ மேல உள்ள தப்பு கிடையாது, ஓசோன் டேயை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே டேயும் ஹக் பண்ணிட்டு நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் ஓசோன், ஒருவேளை உனக்கு பதிலா நான் இறந்து போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னா நான் உனக்காக செத்து கூட போயிடுவேன், நான் செத்தாச்சும் உன்னை காப்பாத்துவேன்னு. ஓசோனும் இல்ல நம்ம 2 பேருமே உயிரோடு இருப்போம், நம்ம 2 பேருமே ஒரே இடத்துல இருப்போம், நம்ம 2 பேருக்குமே எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அவங்களோட லவ் ஷேர் பண்ணிக்கிறாங்களா. இது பாக்குறதுக்கே ரொம்ப எமோஷனலா இருக்குது. அதே நேரத்துல அந்த பக்கம் நைட் ரூம்க்கு போகும்போது ட்ரீமுமே கையில ஒரு டைரி வச்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே ட்ரீம் அந்த டைரி எடுத்து காட்டுறாங்க. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன்ல, அப்பத்துல இருந்தே நம்மளோட மெமரிஸை நான் இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் இதை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு. அதை பிரிச்சு பார்த்துட்டு நைட் உடனே மூடி வச்சிட்டாங்க. ட்ரீமும் ஏன்னு கேக்குறாங்களா. நைட் சொல்றாங்க நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு தெரியும், இன்னைக்கு மட்டும் நம்மளோட சேர்ந்து இருக்கக்கூடிய கடைசி நாள் கிடையாது, கண்டிப்பா நம்ம 2 பேரும் இந்த லீவ் டேயை கடந்து ஒரு நாள் சேர்ந்து இருப்போம், அன்னைக்கு நான் இந்த டைரியை உன் கூட சேர்ந்து ரீட் பண்ணுவேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு. ட்ரீமும் ஆனா ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயே, ஒருவேளை ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா ஓ மேல பழிய தூக்கி போட்டுக்காத, இதுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட நீ உன்னோட லைஃப வாழணும், ஆனா என்ன புதுசா ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட பிடிச்சேன்னு வச்சுக்கோயே, செத்து போன பேயா வந்து உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு. நைட் சிரிச்சுட்டே கவலைப்படாத, நான் கண்டிப்பா இனியொரு பொண்ணை லவ் பண்ணவே மாட்டேன், என்னோட லைஃப்ல நீ மட்டும் தான் இருப்ப, எப்பவுமே நீ மட்டும் தான் இருப்ப அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்களா. ட்ரீமும் சரி சரி அழுததெல்லாம் போதும் வா இந்த டைரியை படிக்கலாம் அப்படின்னு சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அதுல டேயும் நைட்டும் சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடி இருப்பாங்கல்ல, அது வரைக்குமே இருக்கும். அதை பார்க்கும்போது நைட்க்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இப்ப 2 பேருமே தூங்கியாச்சா, ஆனா நைட்க்கு தூக்கமே வரல. அதனால ட்ரீமுக்கு கிஸ் பண்ணிட்டு வெளியில வந்து பார்த்தா டேயுமே தூங்காம இருப்பாங்க. உனக்கும் தூக்கம் வரலையா, சரி நம்ம 2 பேரும் ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு
கீழே தனியா போய் நிக்கிறாங்க. உனக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றது தோணுதா? ஏதாச்சும் நம்ம கனவுல வந்ததுக்கு மீனிங் கிடைச்சதானு? டேயும் எனக்கு சுத்தமா தெரியல. என்னோட சின்ன வயசு டே எதுக்காக என்கிட்ட உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொன்னாங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. ஆனா அவங்க சொன்னது ஒன்னே ஒண்ணு உண்மைதான், ஓசோன் சேஃப் ஆயிருப்பான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சோ ஓசோனுக்கு எதுவும் ஆகாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு நைட்டும் நானும் தலைக்குப்புற நின்று யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம ஓசோனோட கனவுல வந்ததுக்கு மீனிங் என்ன அப்படின்றத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு அப்படியே தலையெல்லாம் வலிக்குதுன்னு டேயும் அதான் நம்ம நாளைக்குள்ளதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டோம்ல, கண்டிப்பா யாருக்குமே எதுவும் ஆகாது, இந்த லீப் டேயை மட்டும் நம்ம கடந்து போயிட்டோம்னா எல்லாமே சரியா வரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் போய் தூங்கியாச்சு. டே காலையில எழும்புறாங்க. இன்னைக்கு லீப் டே ஆரம்பிச்சாச்சு. ஓசோன் முழிச்சிருக்காங்களா? டேயும் ஓசோன் நீ ரெடி ஆயிட்ட தானே அப்படின்னு கேட்கறதுக்கு ஓசோனும் ஆமான்னு சொல்றாங்க. சோ ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நைட் முழிக்கிறாங்களா? அப்போ ட்ரீமை காணாது. ட்ரீம் எங்க அப்படின்னு எழுந்திரிச்சு போய் தேடி பார்க்கும்போது ட்ரீமோட வாய்ஸ் இவங்களுக்கு கேட்குது ஒரு ரூம்ல இருந்து. ஸோ அவ என்ன பேசுறா அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போ ட்ரீம் அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி அழுதுகிட்டே சொல்றாங்க. அழுறது வெளியில தெரியல, ஆனா அழுது தான் பேசுறாங்க அப்படின்றது தெரியுது. அப்பா இன்னும் எழும்பலையா? அம்மா அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கோங்கம்மா. அதே மாதிரியே ரொம்பலாம் வேலை செய்ய சொல்லாதீங்க. அவங்களோட வயசுக்கு தேவையான அளவுக்கு வேலை செஞ்சா போதும். அடுத்த வருஷம் தான் நான் காலேஜ் முடிச்சிடுவேன்ல, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு அனுப்புவேன். அதனால அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வேலைக்கு போக வேண்டாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய விட்டமின்ஸ் டேப்லெட்லாம் தேவைப்படும்ல, எல்லாத்தோட போட்டோவையுமே நான் இன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன். அது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எந்த பிராண்ட்ல வாங்கணும் அப்படின்றது அதுல இருக்கும். ஒருவேளை மாசம் மாசம் விட்டமின் டேப்லெட்ஸ் என்னால உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியல அப்படின்னா அந்த பிக்சர்ல இருக்கும்ல, அதை பார்த்து கரெக்டான பிராண்டா வாங்கி சாப்பிடுங்க. சரியா? நான் மறந்துடுவேன்ல, நான் படிச்சுட்டு இருக்கேன்ல, அதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கால் பண்ணதே கிடையாதுமா. எப்பவுமே உங்களோட மெசேஜை நான் இக்னோர் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுங்க. அதனாலதான் எனக்கு உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண மாதிரி ஃபீலிங் ஆச்சா, அதனாலதான் என்னை கால் பண்ணி பேசிட்டேன். மற்றபடி எதுவும் கிடையாது. அப்பாவை அவங்களோட ஹெல்த்தை நல்லபடியா பார்த்துக்கோங்க. நான் இல்லைனா கூட நீங்க எல்லாரும் ஜாலியா இருக்கணும். ஏன்னா நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அப்ராடுக்கெல்லாம் போய் வேலை செஞ்சேன்னா நான் இல்லாம தானே நீங்க இருக்கணும். அதனால உங்களை நீங்க தான் பார்த்துக்கணும். ஸோ டெய்லி நான் கால் பண்ணி உங்களுக்கு விட்டமின் டேப்லெட் எடுத்தீங்களா, ஒழுங்கா தூங்குனீங்களா அப்படின்லாம் கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்களாவே உங்களோட வேலை எல்லாத்தையும் கரெக்டா செய்யணும். சரியா? அப்படின்னு ட்ரீம் இல்லாம போனா கூட அவங்களோட ஃபேமிலியை எப்படி பார்க்கணும் அப்படின்றத அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்களா. இது ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு. நைட்க்கு இதை கேட்கும் போது மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இப்போ ட்ரீமும் அம்மா அம்மா எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பணும்ல, அதனால எனக்கு டைம் ஆயிடுச்சு, பாய் அம்மா வைக்கிறேன், நீங்க உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுதான் ஒருவேளை ட்ரீம் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுற கடைசி டைமா கூட இருக்கலாம். இருந்தாலும் அழுகை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியில நைட்டை பார்க்க போயிட்டு நைட் முழிச்சிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நைட்டும் என்ன மன்னிச்சிடு ட்ரீம்னு சொல்றாங்களா. ட்ரீமும் நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற, அதான் நான் உயிரோடு இருப்பேன்ல, நம்ம இது கடந்து வந்துருவோம்லான்னு கேட்கறதுக்கு நைட் ட்ரீமை ஹக் பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம இதுல இருந்து வெளியில வந்துருவோம், உனக்கு எதுவுமே நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப 4 பேருமே சேர்ந்து லேபுக்கு போயாச்சு. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களான்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொன்னோடனே உள்ள போயாச்சு. ஓசோனுக்கும் ட்ரீமுக்கும் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஓசோனையும் ட்ரீமையும் படுக்க வச்சாச்சு. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, நாங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. நைட் ட்ரீமுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கொடுக்குறாங்க, ஓசோனுக்கு வாட் இன்ஜெக்ஷன் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ ஓசோன் ஃபர்ஸ்ட் மறுபடியும் அந்த பாலைவனத்துக்கு போயிருப்பாங்கல்ல, அப்போ டேயோட சின்ன வயசு பையன் ஏதோ ஒன்று சொல்லி இருந்திருப்பான். அது இப்போதான் ஓசோனுக்கு ஞாபகம் வருது. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ உயிரோடு இருக்கணும்னா டே இல்லனா நான் 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் இங்க இருந்தாகணும், அவங்க அந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயாகணும்னு. இதை கேட்டோடனே ஓசோனுக்கு என்ன சொல்ற, 2 பேர்ல ஒரு ஆள் தான் பொழைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இங்க கட் பண்ணா இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. ஓசோனும் ட்ரீமும் 2 பேருமே பாலைவனத்துக்கு போறாங்க. ஆனா ஓசோன் காலையிலயும் ட்ரீம் ராத்திரியிலயும் மாட்டிக்கிறாங்க. 2 பேருமே வேற வேற இடத்துல இருக்காங்க. ஓசோன் டே ரெப்ரசன்ட் பண்றாங்க, ட்ரீம் நைட் ரெப்ரசன்ட் பண்றாங்க. இந்த பக்கம் அவங்களோட பல்ஸ் இல்லாம போயிடுச்சு. சோ அவங்க இந்த உலகத்துல இல்ல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க எல்லாருமே நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல பிளிக்கர்ஸ் வர ஆரம்பிக்குது. எலக்ட்ரிசிட்டி போய் போய் வருது. எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. இந்த லீப் டே வேற ஏதாவது வேலையை காட்டுதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மறுபடியும் கரண்ட் வந்துருச்சு. இவங்களோட பல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கான்னு செக் பண்ணும்போது ஓசோனோட பல்ஸ் திரும்ப வந்துட்டு இருக்கு. அதாவது லீப் டே கடந்து போறதுக்கு முன்னாடியே ஓசோனுக்கு திரும்பவும் உயிர் வந்துட்டு இருக்கு. இப்படி உயிர் வந்துச்சுன்னா மறுபடியும் லீப் டே ஓசோனோட உயிரை வாங்கிடும்ல. அதனால இவங்க என்ன பண்றது, எப்படியாச்சும் இவங்கள மறுபடியும் தூக்கத்துக்கு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடுங்க, டோசேஜ் ஜாஸ்தி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ப்ரொஃபஸரும் இல்ல நம்ம டோசேஜ் மட்டும் ஜாஸ்தி
பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா இவங்க முழிச்சாலுமே பேரலைஸா தான் இருப்பாங்க. இவங்களால அசைய கூட முடியாது, நடை பிணமா வாழ்வாங்க. இதுக்கு மேல டோசேஜ் எல்லாம் போடவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல ட்ரீமுக்குமே இப்ப பல்ஸ் திரும்ப வந்துட்டு இருக்கு. சோ அவங்க ரெண்டு பேருமே லீப் டே முடியறதுக்கு முன்னாடியே வெளியில வந்துட்டு இருக்காங்க. டேக்கும் நைட்டுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ டே நைட்டை தனியா கூட்டிட்டு போறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது டே மருந்த நைட் கிட்ட கொடுத்துட்டு இந்த லீப் டே நம்மளதான் துரத்திட்டு இருக்கு, நம்ம ஒருவேளை இல்லாம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம லவ் பண்றவங்க கண்டிப்பா உயிரோடு தான் இருப்பாங்க, நம்மளே இல்லனா லீப் டே எப்படி வரும், அதனால நம்ம ரெண்டு பேருமே இறந்து போறதா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. ப்ரொஃபசர் வந்துட்டு உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, எந்த ஒரு எக்யூப்மெண்டே இல்லாம நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, இது டேஞ்சர்னு. நைட்டும் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ப்ரொஃபசர், எங்களுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் முழிச்சிருவாங்க, அதனால ட்ரீமையும் ஓசோனையும் எப்படியாச்சும் உயிரோடு கொண்டு வரதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், அப்போ எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க, எல்லாமே இப்போ உங்க கையில தான் இருக்கு, எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே தூங்க போயிடுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே இறந்து போறதுக்கு அப்புறமா இந்த உலகத்துல இருந்து எங்க போவாங்க, பாலைவனத்துக்கு தானே. ஆனா டே பகலுக்கு போயிருக்காங்க, நைட் ராத்திரிக்கு போயிருக்காங்க. டே ஃபர்ஸ்ட் ஓசோனை தேடி தேடி அலையறாங்க, அந்த பக்கம் நைட் ட்ரீமை தேடி தேடி அலையறாங்க. ரெண்டு பேருமே பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது ஓசோன் டே டேன்னு கத்துற சத்தம் கேக்குது, அந்த பக்கம் நைட்டுக்கு ட்ரீம் கத்துற சத்தம் கேக்குது. சோ ரெண்டு பேருமே ஓடி கண்டுபிடிக்கிறாங்களா. அப்போ டே ஓசோனை பயந்து நடுங்கி இருக்கிற ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறாங்க. நான் வந்துட்டேன், பயப்படாத பயப்படாத அப்படின்னு ஓசோனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் நைட் ட்ரீமை கண்டுபிடிக்கும் போது ஒரு புதை மணல்ல ட்ரீம் புதைச்சிட்டு இருக்காங்க. நைட் போயிட்டு அவங்கள தூக்கி காப்பாத்திடுறாங்க. எப்படியோ இப்போ 4 பேருமே சேஃபா இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் 4 பேரோட பல்ஸுமே இல்லாம போயிடுச்சு. சோ இந்த உலகத்துல இப்போதைக்கு 4 பேருமே இல்ல, பாலைவனத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது, 4 பேருமே ஒருத்தர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டே ஓசோன் கிட்ட வந்துட்டு ட்ரீமும் நைட்டும் அந்த பக்கம் இருக்காங்க, சீக்கிரமா போ அப்படின்னு டேயோட சின்ன வயசு பையன் வந்து சொல்றான். அந்த பக்கம் நைட் கிட்ட நைட்டோட சின்ன வயசு பையன் வந்துட்டு டேயும் ஓசோனும் அந்த பக்கமா இருக்காங்க, உடனே ஓடி போய் அவங்கள கண்டுபிடின்னு சொல்றாங்க. சோ 4 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல 4 பேருமே மீட் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு வாசல் உருவாகுது, வாங்க இந்த வாசல் வழியா வெளியில போயிடலாம், அதுக்கப்புறமா நம்ம என்ன நடக்குது அப்படின்றத பேசிக்கலாம் அப்படின்னு வாசல் வழியா போக பாக்குறாங்களா. அப்போ ஓசோன் நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. டேயும் ஓசோன் நீங்க இந்த வெளியில போயாகணும், உடனே போயாகணும்னு சொல்றாங்க. ஓசோனும் இல்ல நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன், நான் இங்க இருந்து வெளியில போயிட்டேன் அப்படின்னா டே நைட் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் இந்த இடத்துல இருக்க வேண்டியதாயிரும், டே நைட் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் டிஸப்பியர் ஆயிருவாங்கன்னு ட்ரீமும் என்ன ஓசோன் நீ சொல்லிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. அப்போ டே நைட்டை திரும்பி பார்த்து நம்ம ரெண்டு பேருமே வெளியில போக முடியாது, யாராவது ஒரு ஆள் இங்க இருந்துதான் ஆகணும்னு நைட்டுக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். நீ என்ன சொல்ல வரேன்னு கேக்குறாங்களா. அதுக்கு டே சொல்றாங்க இந்த லீப் டே ட்ரீமையோ இல்லனா ஓசோனையோ சுத்தி வரல, இது நம்ம ரெண்டு பேரையும் சுத்தி வந்துட்டு இருக்குன்னு. நைட்டும் நீ சொல்றது சுத்தமா எனக்கு புரியலன்றாங்க. அப்ப டே சொல்றாங்க நீ கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா, நீ நைட் நான் டே, லீப் டே நம்ம ரெண்டு பேராலையும் தான் நடக்குது, லீப் டே நீ நான் நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் இல்லனா கூட கம்ப்ளீட் ஆகாது. சோ இது நம்மள சுத்தி இருக்கிறவங்கள சம்பந்தப்பட்டது கிடையாது, நம்ம லவ் பண்றவங்க இறந்து போறது கிடையாது, நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் இறந்து போகணும், நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் அந்த உலகத்துல இல்லாம போகணும், அப்படின்னா தான் லீப் டே நம்மள விட்டு போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோயே, ப்ரொஃபசர் வாட் ரெண்டு பேர் இருக்காங்க, அதுல ப்ரொஃபசர் வந்துட்டு அவங்களோட லீப் டேயை இன்னொரு ஆளுக்கு தள்ளி விட்டுட்டாங்க, அதனால அவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆனதுனால லீப் டே அவரை விட்டுடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம ரெண்டு பேர்ல யாராவது நாள் இங்க இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம், அதுக்கப்புறமா லீப் டே நம்மள துரத்தாதுன்னு. நைட்டும் அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ட்ரீம் வேற பயந்து போயிடுறாங்க, ஏன்னா இப்போ டே நைட் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் வெளியில போக முடியும் அப்படின்னா யாராச்சும் ஒரு ஆளை தான் இவங்க சூஸ் பண்ணணும். சோ என்ன பண்றது, இவங்களுக்குள்ள சண்டை வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வெளியில ப்ரொஃபசர் இருக்காங்கல்ல, அவங்க டேயும் நைட்டும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்கல்ல, அந்த பாட்டில பார்த்துட்டு சே அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஓசோன் இல்ல நான் போக மாட்டேன் இல்ல நான் போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. ட்ரீமும் நைட் நீ இல்லாம நான் போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட் ட்ரீமை சமாதானப்படுத்துறாங்க. டே ஓசோன் கிட்ட ஓசோன் நீங்க வந்து போயாகணும் ப்ளீஸ், உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக தான் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஓசோன் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ டே நைட் கிட்ட நைட் ட்ரீமையும் ஓசோனையும் தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்றாங்க. நைட்டும் என்ன சொல்ற நீ, இவங்க ரெண்டு பேரும் நான் கூட்டிட்டு போகணுமா, அப்ப நீ அப்படின்னு கேக்குறதுக்கு நாங்க வந்தா கூட என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நான் ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டேன்னு. அதுதான் டாக்டர் பாத்துருந்திருப்பாங்க. ஆக்சுவலி டே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்கல்ல, அப்போ வேணும்னே மருந்த ஜாஸ்தியா இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இந்த உலகத்துல ஒரிஜினல் உலகத்துக்கு போனா கூட இவங்க செத்ததுக்கு சமம் தான், அப்படின்னா லீப் டே கம்ப்ளீட் ஆகாது அப்படிதானே. உயிரோடி நல்லா இருக்கிறவங்களை மட்டும் தான் லீப் டே அஃபெக்ட் பண்ணும். டே ஒருவேளை இந்த உலகத்துல இருந்து அங்க போனா கூட பேரலைஸ் ஆயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அஃபெக்ட் பண்ண முடியாது. அதுதான் டேயோட பிளானா இருந்திருக்கும். இப்ப நைட் கேக்குறாங்க நீ வேணும்னே ஓ மேல ஓவர் டோஸ் பண்ணிக்கிட்டியா ஏன்டா அப்படின்னு கேக்குறாங்களா. டேயும் எனக்கு வர வழி தெரியல, நான் ஓசோனை காப்பாத்தி ஆகணும், ஓசோனையும் ட்ரீமையும் தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போன்னு. நைட்க்கு ஒரு மாதிரி ஆகுது, இவன் எதுக்காக
தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாம சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஓசோன் என்கிட்ட கொடுன்னு சொல்றாங்களா. ஓசோன் கொடுக்கறதுக்காக போகும்போது ஓசோன் ஓடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. டேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் வெளியில போங்க, நான் ஓசோனை எப்படியாச்சும் அனுப்பி வைக்கிறேன், போங்க, தயவு செஞ்சு என் அண்ணாவை பத்திரமா பாத்துக்கோ, நல்லபடியா பாத்துக்கோ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவங்கள அனுப்பி வச்சுட்டு ஓசோனை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ட்ரீமுக்கு முழி போறது, அதுக்கப்புறமா நைட்டுக்கு போய் ஆக்சிஜன் கொடுக்குறாங்களா. அப்ப நைட்டுக்குமே முழிப்பு வந்துருச்சு. 2 பேருமே ஒருத்தர் செக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டேக்கு என்னாச்சுன்னு பாக்குறாங்களா. நைட் உடனே டேயோட பல்ஸை வர வைக்கிறதுக்காக நைட் டே எலும்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வாட்க்கு வந்துட்டு ஓசோனோட மூச்சை வர வைக்க முடியல. அதனால ப்ரொஃபசர் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ப்ரொஃபசரும் போயிட்டு ஓசோனோட மூச்சை வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாருமே பயந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஓசோன் ஒரு இடத்துல போய் பயந்து நடுங்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் போக மாட்டேன்னு. அப்போ டே போயிட்டு ஓசோன் நீங்க இருந்து போயாகணும், ஓசோன் நான் உனக்காக தான் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணவே ஒத்துக்கிட்டேன், நீ மட்டும் நல்லா இருந்தேன்னு வச்சுக்கோயே நான் சந்தோஷமா இருப்பேன், அதுக்காக தான் நான் உனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ மட்டும் இங்க போக மாட்டேன்னு சொன்னு வச்சுக்கோயே நான் எனக்கு ஓவர் டோஸ் பண்ணிக்கிட்டேல, அதுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும், ப்ளீஸ் ஓசோன் நீங்க இருந்து போ, நான் தான் உன்கிட்ட சொன்னேன் இல்ல உனக்காக நான் சாகுற நிலைமை வந்தா கூட சாகுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு, அதை தான் பண்ணிருக்கேன், என்னோட இந்த சாக்ரிஃபைஸ ஒன்னும் இல்லாம பண்ணிடாத, ப்ளீஸ் ஓசோன் போ ஓசோன் போ ஓசோன் அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா ஓசோன் இல்ல நான் போக மாட்டேன், நீ என்னோட தம்பி, நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும், சாப்ஸ்டிக் எப்படி பிரியாதோ அதே மாதிரி நீயும் நானும் ஒன்னா தான் இருக்கணும், நான் போக மாட்டேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்களா. டேக்குமே முடியல, அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ளீஸ் ஓசோன் நீங்க இருந்து போயிடு, நீ போனாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும், ப்ளீஸ் ஓசோன் போ, உனக்கு ஞாபகம் இருக்கா எர்த் வீனஸ் நெப்டியூன் அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னு பிளான்ஸோட நேம வரிசையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓசோன் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீங்க இருந்த அப்படின்னா நானும் இங்கே இருக்கேன், நம்ம 2 பேரும் எங்க இருந்தாலும் ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதானே, நான் இங்க இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா டே மறுபடியும் பிளானட்ஸோட நேம சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. ஓசோனுமே பிளானட்ஸோட நேம சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓசோனை காம் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா டே ஓசோனை இங்க இருந்து தள்ளி விட்டுடுறாங்க. சோ ஓசோனுக்குமே இப்ப மூச்சு வந்துருச்சு. மூச்சு வந்து அடுத்த செகண்ட் எல்லாத்தையுமே உருவி போட்டுட்டு டே எலும்பு அப்படின்னு எல்லாருமே டேயை போயிட்டு எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா டே பேரலைஸ் ஆயிட்டாங்க. ஓசோன் ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க டே ரொம்பவே மிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா என்ன நாட்கள் போயிட்டே இருக்கு. ஓசோன் அவங்களோட வீட்ல இருந்து எல்லா திங்ஸையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டே கூட நடந்த சம்பவங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஞாபகம் வருது. டே இவங்க ரொம்பவே மிஸ் பண்றாங்க. நைட்டும் ட்ரீமும் ஓசோனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு. முன்னாடி எல்லாம் டே தானே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்ப ஓசோனே சாப்பாடை ரெடி பண்றாங்க. நைட்டும் ட்ரீமும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஓசோன் அவங்கள வரவேற்கிறதுக்காக தண்ணி எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ட்ரீமும் நான் உனக்காக சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே டேக்கு எப்படி இவங்க ஸ்டார் கொடுப்பாங்களோ அதே மாதிரியே போயிட்டு நைட்டுக்கும் ட்ரீமுக்கும் ஸ்டார் கொடுக்குறாங்க. இப்படியே இவங்க சந்தோஷமா கொஞ்சம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓசோனை தனிமையாவே விட மாட்டாங்க. ஆனாலும் ஓசோன் எப்பவுமே டேயை மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கூடவே ப்ரொஃபசர் வாட் இவங்களுமே வந்து ஓசோன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனாலும் ஓசோன் தனியா இருக்கும்போது டேயை பத்தின டிராயிங்ஸ் தான் வரைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ டே சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஓசோன் கிட்ட, வானத்துல ஸ்டார்ஸ் காலையில தெரியல அப்படின்றதுக்காக ஸ்டார்ஸ் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. எப்பவுமே ஸ்டார்ஸ் அங்கேயே தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா நம்மளால கண்ணால தான் அதை பார்க்க முடியாது. நைட் ஆனதுக்கு அப்புறமா அது திரும்பவும் வெளிச்சத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் நானும் அந்த உலகத்துல இல்லாம போனா கூட அந்த உலகத்துல தான் நான் இருந்துட்டே இருப்பேன், எப்பவுமே உன் கூட இருந்துட்டு இருப்பேன்னு. அதனால ஓசோனும் டே என்னால உன்னை பார்க்கதான் முடியல, ஆனா நீ என் கூடவே தானே இருக்கிற அப்படின்னு டே கூட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப அடுத்த லீப் இயர் வந்தாச்சு. 4 வருஷம் ஓடி போயிடுச்சு. டே இல்ல, அதுக்கு பதிலா ஓசோனை கேண்டில் லைட் ஊதி அணைக்க சொல்றாங்க. நைட் டே 2 பேரோட பிறந்த நாளையுமே ஓசோன் செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட டிராயிங்க வானத்துல காமிச்சு டே நீ இதை பார்த்துட்டு இருக்கியா, நான் பிளானட்ஸை வரைஞ்சிருக்கேன், நைட் எர்த் நெப்டியூன் அப்படின்னு டே கிட்ட எப்பவுமே பிளானட்ஸை பத்தி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டுக்கும் ட்ரீமுக்கும் அதை பார்க்கும்போது மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. 2 பேருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இனியொரு பக்கம் இந்த உலகத்தோட இனியொரு பக்கம் டே இது எல்லாத்தையுமே இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுமே பிளானட்ஸோட நேம சொல்லிட்டு ஓசோன் நான் கூட இல்லனா கூட நீ சந்தோஷமா இருக்கல, அதை நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கேன்னு ஓசோன் ஸ்டார்டிங்ல ஒரு இடத்தை பார்த்திருப்பாங்கல்ல, பைசைக்கிள்ல ஒரு பையன் போறது, அது வேற யாரும் கிடையாது டே தான். டே அவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் ஓசோனுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஓசோன் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவ்வளோ அடம் பிடிச்சிருக்காங்க. இப்ப சிரிச்சுக்கிட்டே பிளானட்ஸோட நேம சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த பக்கம் டேயுமே சிரிச்சுட்டு பிளானட்ஸோட நேம சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ப்ரொஃபசர் நைட் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொல்றாங்க டே வென்டிலேஷன் சப்போர்ட்ல தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான், இதுக்கு மேல அவனோ எப்படி காப்பாத்தணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியலன்னு. ஏன்னா 4 வருஷமா டே பேரலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் பெட்ல தான் படுத்துட்டு இருக்காங்க. ஓசோன் போயிட்டு அங்கேயுமே பிளானட்ஸோட நேம சொல்லிட்டு டே சீக்கிரமா வந்துரு நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்களா. அப்போ டேயோட கை விரல் லைட்டா அசையுது. அதோட சீரியஸா முடிச்சிடுறாங்க.
டே உயிரோடி வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், கை அசைக்கிறத வச்சு உயிரோடி வந்துருவாங்க அப்படின்றத ஒரு டிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சீசன் 2 இதுக்கு இருந்துச்சுன்னா இல்லைன்னா ஸ்பெஷல் எபிசோட் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த எபிசோட நான் எடிட் பண்ணும்போது நிஜமாவே அழுதுட்டே தான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அழுக ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அந்த அளவு எமோஷனா இருந்துச்சு. எனக்கு ஓசோனுக்கும் டேக்கும் நடுவில் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கே, அண்ணன் தம்பி பாசம் இருக்கே, அவங்களோட ஏக்கம் இருக்கே, அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மனசு ரொம்பவே டச் பண்ணிடுச்சு. இதோட எண்டிங் ரொம்ப சேடா இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சீரீஸை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இதே மாதிரி நீங்களுமே இந்த சீரீஸை என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சீன் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நைட்டும் ட்ரீமும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஓசோனுக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சிருச்சு. இருந்தாலும் அவங்க டேயை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டே திரும்பி வருவாங்களா இல்லைன்னா டே இப்போ மாட்டிட்டு இருக்காங்கல்ல, அது இனி ஒரு யூனிவர்ஸா அப்படின்றதெல்லாம் தெரியல. அதுக்கான கொஸ்டின் மார்க் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரி. ஸோ இதே மாதிரி அடுத்த நல்ல நல்ல சீரீஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.